வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். நம்மளுடைய ஹிட்லிஸ்ட் சீரீஸில் நம்ம இப்போ எக்கனாமிக் சர்வே பேசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நான் 4 டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். பார்க்கலன்னா அதெல்லாம் போய் பார்த்துடுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய எக்கனாமிக் சர்வே பேசிக்ஸ் வீடியோவில் அதே மாதிரி 2 இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். இது ரெண்டுத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. இந்த சர்வே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் கண்டக்ட் பண்ணுற ஒரு சர்வே. இந்த சர்வே உங்களுக்கு குவார்ட்டர்லி பேசிஸ்லேயும் ஆனுவல் பேசிஸ்லேயும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்? அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். உங்களுக்கு போத் அர்பன் ஏரியாஸில் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரூரல் ஏரியாவில் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கிடைக்கும். ரைட்? ஸோ எதை பேஸ் பண்ணி எந்த பேராமீட்டர்ஸில் இந்த சர்வே எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேராமீட்டர் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ். இது என்னங்கிறத ஒன்று நம்ம பார்க்கலாம். எல்லாம் இம்பார்ட்டண்ட். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கதையை பில்ட் பண்ணுவோம். ஒரு ஒரு ஊர் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். அந்த ஊரில் இருக்கிற ஒட்டுமொத்த பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷன் வந்துட்டு ஒரு 100 பேர்னு வச்சுக்கலாம். அந்த ஊரில் மொத்தமாக இருக்கிற எம்ப்ளாய்டு, ஒர்க்கிங் பாப்புலேஷன், வேலைக்கு போகிறவங்க எம்ப்ளாய்டு ஒரு 30 பேர் வச்சுப்போம். அன்எம்ப்ளாய்டு அவங்களும் ஒரு 30 பேர் வச்சுப்போம். டோட்டல் பாப்புலேஷன் 100, எம்ப்ளாய்டு ஒரு 30, அன்எம்ப்ளாய்டு ஒரு 30. அன்எம்ப்ளாய்டுனா வேலைக்கு போக ஆர்வம் இருக்குது, ஆனால் வேலை கிடைக்கல. சில பேர் இருப்பாங்க, நானாக எதுக்கு வேலைக்கு போகணும், நான் வீட்டிலே இருப்பேன். அவங்களாம் அன்எம்ப்ளாய்டு இல்லை, அவங்க வாலண்டரிலி அன்எம்ப்ளாய்டு. அவங்கள எடுத்துக்காதீங்க. ஆக்டிவாக வேலை தேடுறாங்க, ஆனால் வேலை கிடைக்கல. அவங்க தான் அன்எம்ப்ளாய்டு. எம்ப்ளாய்டு 30, அன்எம்ப்ளாய்டு 30. லேபர் ஃபோர்ஸ், நம்ம லேபர் ஃபோர்ஸ்ன்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்டு ப்ளஸ் அன்எம்ப்ளாய்டு, அவங்க தான் லேபர் ஃபோர்ஸ். அப்படின்னா எம்ப்ளாய்டு 30, அன்எம்ப்ளாய்டு 30, லேபர் ஃபோர்ஸுங்கிறது 60. சரி, இப்போ நம்ம லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டுங்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் இன் டோட்டல் பாப்புலேஷன். இதுதான் டோட்டல் பாப்புலேஷன். இந்த பர்சன்டேஜ் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் இன் டோட்டல் பாப்புலேஷன். லேபர் ஃபோர்ஸ் 60ங்க, டோட்டல் பாப்புலேஷன் 100ங்க. இந்த 100ல் 60ங்கிறது 60% இல்லையா? அதுதான் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் எம்ப்ளாய்டு இன் டோட்டல் பாப்புலேஷன். இந்த டோட்டல் பாப்புலேஷனில் எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா 30% நம்ம எக்ஸாம்பிளில். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அன்எம்ப்ளாய்டு இன் லேபர் ஃபோர்ஸ். இந்த லேபர் ஃபோர்ஸில் எவ்வளோ பேர் அன்எம்ப்ளாய்டு? 60 பேருங்கிறது லேபர் ஃபோர்ஸ், அதில் அன்எம்ப்ளாய்டு 30, அப்படின்னா இங்கே 50%ங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லியாகவும் உங்களுக்கு டேட்டா எடுப்பாங்க. ஆனுவல், அது யூஷுவல்பாங்க. யூஷுவல்னால் 365 டேஸ். அதாவது என்எஸ்ஓ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சர்வே எடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தர்கிட்டையும் குணா நீங்கள் போன வாரம் என்ன வேலைலாம் பார்த்தீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க. யூஷுவல்னா குணா லாஸ்ட் 1 இயர் நீங்கள் எங்கெல்லாம் வேலை பார்த்தீங்க? நான் சொல்லுவேன், ஒரு 100 நாள் நான் மன்ரேகாவில் வேலை பார்த்தேங்க, ஒரு 100 நாள் நான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை பார்த்தேங்க, இந்த மாதிரிலாம் நான் சொல்லிட்டு இருப்பேன்னு வச்சுப்போமே. இல்லை ஒரு 100 நாள் நான் வந்துட்டு ஹோட்டலில் வேலை பார்த்தேன், வாட்டவர். இல்லை சார், நான் கடந்த 365 நாளும் பார்த்தீங்கன்னா நான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ எந்த இன்ஃபர்மேஷன்லாம் வாங்குவாங்க. ஸோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்,
ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ், வீக்லி ஸ்டேட்டஸ் கிடைக்கும், யூஷுவல் ஸ்டேட்டஸ் கிடைக்கும். இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு அர்பன்லேயும் ரூரல்லையும் எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது, மென்னோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, விமனோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் இவங்களுக்குள்ளே எப்படி இருக்குது, இப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கிடைக்கும். இதுதாங்க பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. ரைட், நோட்ஸ்லாம் நான் கொடுத்துட்றேன், கவலைப்படாதீங்க. அடுத்த டாபிக் போகலாம். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். ஆனால் இந்த டாப்பிக்கை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் ஜிஎஸ்டியை ரீகேப் பண்ணணும். ஜிஎஸ்டிலாம் டீட்டெயில்டாக நான் ஜிஎஸ்டி பேசிக்ஸ் நடத்தியிருக்கேன், பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க, சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம இப்போ ஜிஎஸ்டி ஒரு குயிக் ரீகேப், எப்படி ஜிஎஸ்டி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, கோதுமையும் பிரெட். ஸோ குணா பேக்கரி, இந்த குணா பேக்கரி என்ன பண்ணுறாங்கன்னா 40 ரூபா மதிப்புள்ள கோதுமை, அதுக்கு நம்ம ஜிஎஸ்டி ஒன்று போட்டுப்போமா, 10% போட்டுக்கலாம். அப்படின்னா டேக்ஸ் வந்துட்டு இங்கே 4 ரூபாய் ஆகிடும். 44 ரூபா மதிப்புள்ள கோதுமையை குணா பேக்கரி வாங்கி அதை ப்ரெட்டாக மாற்றுறாங்க. அப்போ 40 ரூபா, அதுக்கு ஒரு 4 ரூபா டேக்ஸையும் பே பண்ணி குணா பேக்கரி ப்ரெட்டு பண்ணுறாங்க. இப்போ இந்த வீட்டு தான் இன்புட், இந்த ப்ரெட்டு தான் அவுட்புட். நம்ம எக்ஸாம்பிளில் இந்த ப்ரெட்டை 100 ரூபா, இந்த ப்ரெட்டை இதை விற்க போகிறாங்க. அதுக்கும் பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் 10% போடுறாங்க. இப்போ 10 ரூபா ஆகிடுது, 110 ரூபாய் ஆகிடுது. நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த 100 ரூபா ப்ரெட்டுங்கிறது அதில் 40 ரூபா மதிப்புள்ள கோதுமை இருக்குது, அதுக்கு 4 ரூபா டேக்ஸை ஏற்கனவே கட்டிட்டாங்க, ப்ளஸ் 56 ரூபா வேல்யூ அடிஷன். நியாயப்படி இந்த 10% டேக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 10% டேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை இந்த 56 ரூபாய்க்கு மேலே தான் போடணும். ஏன்னா கோதுமைக்கெலாம் டேக்ஸ் கட்டியாச்சு ஆல்ரெடி. ஆனால் என்ன நடக்குது, ஒட்டு மொத்தமாக 100 ரூபாய்க்கு டேக்ஸ் போட்டு 10 ரூபாய் ஆகிடுது. இதனால் என்ன ஆகுது, இங்கே ஒரு வாட்டி கோதுமைக்கு ஒரு வாட்டி டேக்ஸ் போட்டுடுறாங்க, இங்கே ஒரு வாட்டி திருப்பியுமே 2வது வாட்டி கோதுமைக்கு டேக்ஸ் போடுறாங்க. இதுதான் ப்ராப்ளமே. அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல, அது எங்களுக்கு தெரியுது, எல்லா டேக்ஸையும் ஃபஸ்ட்டு நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுங்கள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனலி கன்சியூமர் வந்துட்டு 110 ரூபாய் கொடுத்து இந்த ப்ரெட்டை வாங்க போகிறாரு. இப்போ என்ன நடக்கும்னா, இந்த குணா பேக்கரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்கன்னு நியாயமாக என்ன நடக்கணும், இந்த 56க்கு தான் வந்துட்டு டேக்ஸ் வாங்கணும், ஆனால் மொத்தமாக டேக்ஸ் வாங்கிடுறாங்க. இந்த 4 ரூபாய் டேக்ஸையும் வாங்கிடுறாங்க, அதாவது இன்புட் டேக்ஸ் அதையும் வாங்கிடுறாங்க, இந்த அவுட்புட் டேக்ஸ் அதையும் வாங்கிடுறாங்க. கவர்மெண்ட் சொல்கிறாங்க ரெண்டுத்தையும் கட்டுங்க, எல்லாத்துக்கும் பில் அப்லோட் பண்ணுங்கள், நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த அவுட்புட் டேக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இன்புட் டேக்ஸை ரீஃபண்ட் பண்ணிடுறோங்கிறாங்க. எப்படி அவுட்புட் டேக்ஸை வச்சுக்கிட்டு இன்புட் டேக்ஸை ரீஃபண்ட் 4 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிடுறோங்கிறாங்க. அப்போ இந்த பேக்கரி தான் பார்த்தீங்கன்னா இந்த 4 ரூபாய் இன்புட் டேக்ஸை கட்டுறது, இந்த இன்புட் டேக்ஸை கட்டுறது இந்த பேக்கரி, இந்த அவுட்புட் டேக்ஸை கட்டுறது கன்சியூமர். அந்த கன்சியூமர்கிட்டேருந்து அந்த 10 ரூபாய் வாங்கி அந்த அவுட்புட் டேக்ஸ் 10 ரூபாய் வாங்கி இந்த குணா பேக்கரி தான் அதை கவர்மெண்ட் கிட்ட கொடுப்பாங்க. இந்த இன்புட் டேக்ஸையும் குணா பேக்கரி தான் கவர்மெண்ட் கிட்ட கொடுப்பாங்க. அவுட்புட் டேக்ஸையும் பார்த்தீங்கன்னா அவுட்புட் டேக்ஸை கலெக்ட் பண்ணி குணா பேக்கரி கவர்மெண்ட் கிட்ட கொடுப்பாங்க. இன்புட் டேக்ஸை பே பண்ணி கோதுமை வாங்கும்போது பே பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ரைட், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ரைட், இப்போ என்ன கவர்மெண்ட் சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி குணா பேக்கரி பாரு, இன்புட்டுக்கும் ஒரு டேக்ஸ் இருக்குது, அவுட்புட்டுக்கும் ஒரு டேக்ஸ் இருக்குது, நான் அந்த இன்புட் டேக்ஸை ரீஃபண்ட் பண்ணிடுறேன், குணா பேக்கரிக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இதுதான் கான்செப்ட். பட் ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரீஃபண்ட்லாம் கையில் கேஷாலாம் வராது. இங்கே ஒரு 4 ரூபாய் வாங்கி, இங்கே ஒரு 10 ரூபாய் வாங்கி, அப்புறம் இந்த 4 ரூபாவை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, குணா பேக்கரி நீங்கள் வந்துட்டு ஒரு 10 ரூபாவை நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் கொடுத்துட்டீங்களே, நோட் பண்ணிக்கிறேன், குணா பேக்கரி. ஸோ இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஐடிசி ஒரு 4 ரூபாய் அப்படின்னு நோட் பண்ணிடுவாங்க. அவுட்புட் டேக்ஸ் எவ்வளோ, 10 ரூபாய். குணா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு 10 ரூபாய் கொடுத்து நான் உங்களுக்கு அதை 4 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் 10 ரூபாய் கலெக்ட் பண்ணுறதுலாம் ஓகே, ஆனால் எனக்கு கொடுக்கும்போது 6 ரூபாவே கொடுங்க போதும், நீங்கள் எனக்கு அதை 4 ரூபாய் யூஸ் பண்ணிக்கோங்க, 6 ரூபாவை கொடுங்க போதும். ஸோ தட் எதுக்கு நான் திருப்பி ரீஃபண்ட்லாம் பண்ணிக்கிட்டு, இதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்கிறது. புரியுதுங்களா? ஏன்னா ஆல்ரெடி குணா பேக்கரியில் குணா உடைய ப்ரொஃபைலில் ஐடிசி 4 ரூபாய் நோட் பண்ணிடுவாங்க, அந்த 4 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணணும்.
அது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நீ 10 ரூபா கட்டணும்ல, அந்த 10 ரூபா நீ கட்டாத, நீ 6 ரூபா கட்டிக்கோ. ஸோ உனக்கு 4 ரூபா பெனிஃபிட் ஆகிடுது இல்லையா, உனக்கு கிடைக்கலையா 4 ரூபா. இதுதான் வந்துட்டு லாஜிக். இப்படி தான் கவர்மெண்ட் வந்து இதை ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இது புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஐடிஎஸ் பற்றி சொல்கிறேன், இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் ஒரு சரணபவன் ஹோட்டலுக்கு போகிறேங்க, சேம பசி எனக்கு. அங்கே போயிட்டு நான் ஒரு கீ தோசை ஆர்டர் பண்ணுறேன். இந்த கீ தோசை 200 ரூபா. இதுக்கு கவர்மெண்ட் போடுற டேக்ஸ் 5%. அப்போ அந்த கீ தோசைங்கிறது அவுட்புட்டு, இந்த 5 ரூபாங்கிறது அவுட்புட் டேக்ஸ். சரி, இந்த கீ இது வந்து இன்புட்டில் இந்த கீக்கு எவ்வளோ தெரியுமா டேக்ஸு? இந்த கீக்கு பார்த்தீங்கன்னா 18% டேக்ஸ். அதாவது இன்புட்டுக்கு 18%, அவுட்புட்டுக்கு 5%. இப்படி இன்புட் டேக்ஸ் வந்துட்டு அவுட்புட் டேக்ஸை விட அதிகமாக இருக்குன்னு வைங்களேன். இதுக்கு பேர் தான் இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். இதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. இது ஒரு கான்செப்ட்டுங்க. இந்த இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் ஜிஎஸ்டிலையும் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். இந்த ஐடிஎஸ் பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்குது, அங்கேயும் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். நம்ம இங்கே ஜிஎஸ்டியில் என்ன ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுதுங்கிறத மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஏன்னா அதுதான் எக்கனாமிக்ஸ் சர்டிஃபிகேட் டிஸ்கஸும் பண்ணியிருக்காங்க. இப்போது கான்செப்ட் புரிஞ்சு போயிடுச்சு. ஐடிஎஸ்னால் ரொம்ப சிம்பிள். கீ தோசையை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீ தோசைக்கு டேக்ஸ் 5%, ஆனால் உள்ளே போடுற கீக்கு டேக்ஸ் 18%. இதுதான் இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் ரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் இன்வர்ஷன் எதுவும் இப்போதைக்கு இல்லை, நம்ம இன்வெர்ட் பண்ணலாம். இந்த 10% இருக்கு இல்லையா, இது இன்புட் டேக்ஸ்லையும் அதை 10% வச்சுக்கலாம். இந்த அவுட்புட் டேக்ஸை நான் கொஞ்சம் மாற்றிடுறேன். இந்த அவுட்புட் டேக்ஸை வந்துட்டு நான் மாற்றி 2% ஆக்கிடுறேன். அப்படின்னா என்ன ஆகும், இது 2 ரூபாவாக மாறிடும், இது 102 ரூபாவாக மாறிடும். அப்போ அவுட்புட் டேக்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே 10 ரூபா கிடையாது. இந்த அவுட்புட் டேக்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே 2 ரூபா தான். இன்புட் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 4 ரூபா நிற்கிது. இன்புட் டேக்ஸ் 4 ரூபா நிற்கிது, ஆனால் அவுட்புட் டேக்ஸ் 2 ரூபா நிற்கிது. பழைய கேஸில் எப்படி இருந்துச்சு, 10 ரூபா இருந்துச்சு. இங்கே போடுறேன், பழைய கேஸில் அவுட்புட் டேக்ஸே 10 ரூபா இருந்துச்சு, இன்புட் ஒரு 4 ரூபா இருக்குது, இங்கே 10 ரூபா. அப்படின்னா 6 ரூபா கட்டினா போதுங்கிறது ஓகேங்க. இப்போ அவுட்புட் டேக்ஸே 2 ரூபா தான். எனக்கு இன்புட் ரீஃபண்டாக வர வேண்டியது 4 ரூபா, 2 ரூபா தான் அவுட்புட் டேக்ஸ். 2 ரூபாவை நான் கட்ட தேவையில்லை, புரியுது? அப்போது இங்கே 4 ரூபாங்கிறது அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் 2 ரூபாவாக மாறிடும். சந்தோஷம், 2 ரூபா மாறிடுது. என் கைக்கு கேஷாக கொடுக்க போகிறாங்க. கவர்மெண்ட் சொல்கிறாங்க நீ நெக்ஸ்ட் டைம் கட்டும்போது கழிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷம். இப்போ இதே ரிப்பீட், இந்த ப்ராசஸ் அப்படியே ரிப்பீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். குணா பேக்கரி கோதுமை வாங்குறாரு, பிரெட்டு பண்ணுறாரு, திருப்பியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி எப்படி இதே ப்ராசஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா இன்னொரு 2 ரூபா அப்படியே அக்யூமுலேட் ஆகி நிற்குமா? இதே ப்ராசஸ் திருப்பி ரிப்பீட் ஆகுது. குணா பேக்கரிக்கு போகிறாரு, டேக்ஸ் கட்டுறாரு, இன்புட் டேக்ஸ் 4 ரூபா, அவுட்புட் டேக்ஸ் 2 ரூபா, கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 ரூபா அக்யூமுலேட் ஆகி நிற்குமா? இப்படி இந்த கிளைம் எல்லாம் அக்யூமுலேட் ஆகிருக்கும். இந்த கிளைம் எல்லாமே அக்யூமுலேட் ஆகிருக்கும். நான் எப்போ ரீஃபண்ட் எடுக்கிறது? எனக்கு நீங்கள் கேஷாக கொடுத்தீங்கன்னா பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷம். அவுட்புட்லாம் ரீஃபண்ட் பண்ணுங்கள், கேஷாக கொடுங்கன்னா ஓகே. ஆனால் கேஷாக கொடுக்க மாட்டுறாங்களே. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் டைம் நீ அவுட்புட் கட்டும் பொழுது கம்மியாக கட்டிக்கோ, அந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டை கழிச்சிட்டு கட்டு. இப்போது இந்த இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு வைங்க, அவுட்புட் டேக்ஸ் வந்து அதிகமாகவும் இன்புட் டேக்ஸ் கம்மியாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஏன்னா பழசில் பிரச்சனையே இல்லை, பார்த்தீங்க இல்லையா? பழசில் ப்ராப்ளம் இல்லை, இங்கே ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இன்புட் டேக்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவும் அவுட்புட் டேக்ஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும்போது அந்த அக்யூமுலேட்டட் கிளைமை நம்மளால் வாங்க முடியாது. அந்த கிரெடிட் இருக்கு இல்லையா, அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்துட்டு அக்யூமுலேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அதனால நம்ம ரீஃபண்ட் எடுக்கிறதே முடியாமல் போயிடுது. இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் செக்டார், எலக்ட்ரானிக் செக்டார்லாம் ரொம்பவே ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராப்ளம் பற்றி சர்வேல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் இதுக்காக ஆக்ஷன்லாம் எடுத்து இதை சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுமே கவர்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்வேல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் இது ஜிஎஸ்டியில் ஒரு விதமான ப்ராப்ளமும், கஸ்டம்ஸ் டியூட்டியில் பார்த்திங்கன்னா வேறு விதமான ப்ராப்ளத்தையும் க்ரியேட் பண்ணும். நான் ஜிஎஸ்டி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கஸ்டம்ஸ் பற்றி என்ன ப்ராப்ளம்ங்கிறத வேணால் இன்னொரு கிளாஸில் தேவைப்பட்டால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு 2 டாப்பிக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. திருப்பியும் சொல்கிறது தான், உங்கள் ஃபீட்பேக் தான் எங்களுடைய மோட்டிவேஷன், எனக்கும் என் டீமுக்கும் மோட்டிவேஷன். நல்ல குவாலிட்டி யூபிஎஸ்சி கண்டென்ட்டை தமிழில் புரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுற எல்லாருக்குமே நம்மளுடைய சேனலை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டுங்கிறது எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ரைட் உங்களை நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணாபதி வாணன்.